கரூர் துயர வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, வணக்கம். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் நிறைவு பெற்று தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு நேரம் அவர்களிடம் விசாரணை நடைபெற இருக்கிறது? விவரங்கள். கரூரில் கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் ஈரோடு சாலையில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அப்போது பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறலால் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த சம்பவத்துல கரூர் நகர காவல்துறையினர் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. குறிப்பா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல இணை செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 3 பேர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. மேலும் அந்த 3 பேரையும் கைது செய்வதற்கு ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையில் 5 தனிப்படை போலீசார் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையிலான அந்த தனிப்படையினர் நேற்று மதியழகனை, அதாவது கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை திண்டுக்கல் அருகே உள்ள குஜிலியம்பாறை பகுதியில் வைத்து கைது பண்ணாங்க. அவருடன் சேர்த்து கரூருடைய மாநகர பொறுப்பாளர், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜையும் கைது செய்து இன்று காலையில தான் கரூர் நகர காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்திருந்தாங்க. இந்நிலையில் அந்த காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். அதற்கு பிறகாக தற்பொழுது கரூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு அவங்களை நீதிமன்றம் ஒன்று முன்பு அந்த கைது செய்யப்பட்ட இருவரையும் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அந்த கரூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவங்களை எத்தனை நாள் சிறையில் அதாவது நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடுவார் என்பது தெரிய வரும். ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே இந்த வழக்குல 3 பேர் மீது 3 பேர் மற்றும் பலர் மீது வழக்கு பதிவு இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல தற்போது 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதே போலதான் இந்த சம்பவம் தொடர்பாக, கரூரில் நடந்த துயரம் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வந்த 25 நபர்கள் மீது ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துல தான் இந்த 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக பெரும் கரூர் மட்டுமின்றி நாடையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் இங்கே தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ள இந்த இருவரும் எத்தனை நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடுவார் என்பது சட்ட நேரத்தில் தெரிய வரக்கூடிய நிலையில அவர்கள் இங்கிருந்து அழைத்து சென்று சிறையிலையும் அடைக்க காவல்துறையினர் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா.